பிரஜன் எதுக்காக நின்னு இருக்கா கூட எனக்கு புரியல. இங்க பாருங்க, என்னடா நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. சபரி இப்ப போயிட்டான்னு வச்சுக்கோ, நீ அழுதுட்டு இருக்கிற நைட்ல வந்து துணி எல்லாம் எடு, எனக்கு பூரா கம்ப்ளீட் அனுப்பி இருக்கு. துணி வைக்கணும்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்ப நீ போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ன்றது தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற, நீ உன்னோட பேச்சுல தெரியக்கூடாது, நீ பிஹேவ் பண்றதுல தெரியணும். சாரி, எனக்கு தெரியாது. என்கிட்ட இருந்ததை விட க்ளோஸா இருந்தது அவகிட்ட தான். நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, இந்த வீட்டுல எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பாத்திருக்காங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? அவளுக்கு ஓட்டு போடலன்னு பிரச்சனை எவ்வளவு ஹர்ட் பண்ணா தெரியுமா? ஓட்டு போடலன்னு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எதுலயுமே என் பேரு சொல்லாத. அன்னைக்கு பிரஜனும் நானும் அவளுக்கு ஓட்டு போடலன்னு சொன்னதுக்கு வெளியில போறது யாருன்னு கேக்குமா சாண்ட்ரான்னு சொன்னா அவ. நம்புறியா? உடனே காட்டிட்டா. ஆமா, அததான் நான் சொல்றேன், உடனே காட்டிட்டா. தெரியுதா இப்போ? கொதிக்குது உன்னை பாக்க. தெரியும், நோட் பண்ணேன். அப்ப நீ இவ்வளவு நாள் உனக்கு கம்ஃபர்ட் கொடுத்து நாங்க என்ன ஆளுங்களா? நானும் பிரஜனும் I was comforting her. உன்கிட்ட நான் என்னத்தமா பேசுறது? இப்படி நீ உடைச்சிட்டியே. நீ காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப கூடவே இருந்துட்டு நீ எப்ப விழுவ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஓஹோ, அப்படியா? எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. என்னை விட அவர் அவ்வளோ பாசமா தங்கச்சின்னு வந்து பயங்கரமா இது பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு அவங்க பாண்டிங் நல்லா இருக்குன்னு, எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அவர் ட்ரூவா இருக்குன்னு எனக்கு தோணுனனாலதான். எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? அவர் கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நான் வெளியில நின்னேன். போனதுக்கு அப்புறம் அவளோட பிஹேவியர் பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. சத்தியமா வெளியில போய் பிரச்சனை பார்த்திருப்பாருல்ல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. யார் அவர் சப்போர்ட் பண்ணி இருக்காருன்னு, யாருக்கும் நன்றி இருக்காருன்னு உனக்கு இருக்கணும்ல.